8வது ஊதிய குழுவின் அறிவிப்பை மத்திய அரசு ஊழியர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இது சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை ஏற்படுத்தக்கூடும். சம்பள உயர்வை எதிர்பார்ப்பது மகிழ்ச்சியை தருகிறது. அதே நேரத்தில் அகவிலைப்படி கணக்கிடப்படும் விதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்தும் குழப்பம் அதிகரித்து வருகிறது. பல்வேறு அறிக்கைகளின்படி கடந்த 10 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள ஒரு விதியை மாற்றுவதன் மூலம் அகவிலைப்படி சூத்திரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி தொழில்துறை தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. இது 2016ஐ அடிப்படை ஆண்டாக பயன்படுத்துகிறது. 7வது ஊதிய குழு செயல்படுத்தப்பட்ட போது இந்த முறை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தற்போது வரவிருக்கும் 8வது சம்பள கமிஷனுடன் இந்த அடிப்படை ஆண்டை 2016இல் இருந்து 2026ஆக மாற்ற அரசாங்கம் தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சரிசெய்தல் என்பது புதிய சம்பள கமிஷன் நடைமுறைக்கு வந்தவுடன் தற்போதைய டிஏ ஃபார்முலா 0லிருந்து தொடங்கி முழுமையாக மீட்டமைக்கப்படும் என்பதாகும். தற்போது வரவிருக்கும் 8வது சம்பள கமிஷனுடன் இந்த அடிப்படை ஆண்டை 2016இல் இருந்து 2026ஆக மாற்ற அரசாங்கம் தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சரிசெய்தல் என்பது புதிய சம்பள கமிஷன் நடைமுறைக்கு வந்தவுடன் தற்போதைய டிஏ ஃபார்முலா 0லிருந்து தொடங்கி முழுமையாக மீட்டமைக்கப்படும் என்பதாகும். தொழில்நுட்ப ரீதியாக அரசாங்கம் அடிப்படை ஆண்டை புதுப்பிக்கும் போது தற்போதுள்ள டிஏ 0ஆக மீட்டமைக்கப்படும். இருப்பினும் ஊழியர்கள் பணத்தை இழப்பார்கள் என்று இது அர்த்தப்படுத்துவதில்லை. அதற்கு பதிலாக அமலாக்க தேதி வரை திரட்டப்பட்ட தற்போதைய டிஏ 8வது சம்பள குழுவின் கீழ் புதிய அடிப்படை சம்பள அமைப்பில் இணைக்கப்படும். இது ஒரு திருத்தப்பட்ட அடிப்படை சம்பளத்தை உருவாக்குகிறது. இதன் பெரிய நன்மை என்னவென்றால் எதிர்கால டிஏ உயர்வுகள் 2% அல்லது 3% இருந்தாலும் அதிகரித்த அடிப்படை சம்பளத்திற்கு பயன்படுத்தப்படும். இதன் விளைவாக ஒவ்வொரு முறை டிஏ திருத்தப்படும் போதும் பெரிய முழுமையான அதிகரிப்பு ஏற்படும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.